ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா டிரான்ஸ்போர்ட். நான் தான் கார்த்திக். ஒரு வழியாக நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா எஃப்சிக்கு விட்டாச்சு. நேற்று ஈவினிங் கூட விட்டுருந்தோம். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு எஃப்சி ஒர்க்கு நம்ம வண்டி எடுத்துருக்குறாங்க இன்றைக்கி காலையில். ஸோ நமக்கு வேறு வேலை எதுவும் இல்லை, அதனால் நேரம் இங்கே வந்துட்டோம். வண்டி நம்ம எஃப்சி எங்கே விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லாம்பாளையத்தில் வந்து ஸ்ரீ அரசு பாடி பில்டர்ஸ் அங்கே தான் விட்டுருக்கோம். நம்ம வண்டியில் பெயிண்டிங் வேலைக்கு முன்னாடி 2-3 வெல்டிங் ஒர்க் சொல்லியிருக்கிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஃப்டி பம்பர் மாதிரி கொடுத்துருந்தோம். அதை வண்டி பாடி கட்டும் போது அது ரொம்ப மொக்கத்தனமாக கட்டியிருந்தாங்க. ஸோ அதை கட் பண்ணி எடுக்க சொல்லிட்டேன். எடுத்துகிட்டு அதை பக்காவாக போட சொல்லியிருக்கிறேன். தொட்டிக்குள்ளே மழை பெய்ய தண்ணி நிற்கும். ஸோ சீட்டு போட்டிருக்கனால நம்ம வந்து 2 பக்கமும் ஹோல்ஸ் போட சொல்லியிருக்கிறேன். மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே நிற்காமல் கீழே வெளியே போகிற மாதிரி. அதே மாதிரி இந்த பின்னாடி ஆர்ச்சு கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேப்பையும் வந்து அடைக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பூட்டெல்லாம் ஏற்றுனாங்கன்னா போய் உள்ள பாடி அடிச்சிடுது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெல்டிங் விட்டுருக்கு டோரில். ஸோ இதையும் கொஞ்சம் டச்சப் பண்ண சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து அந்த சேஃப்டி பம்பர் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அந்த பெட்ரோல் டேங்கோட கவரை அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி. அடுத்தது இந்த கேரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட்டிங் ரொம்ப இதாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் புஷ் கொடுத்து தான் போட்டுருக்குறாங்க. ஸோ அதையும் எடுக்க சொல்லிட்டேன். பிளாஸ்டிக் புஷ் எடுத்துகிட்டு ரப்பர் புஷ் போடுற மாதிரி கேட்டிருக்கிறேன். ஈசிஎம் போர்டில் கழட்டி விட்டு தான் வேலை செய்யணும். ஸோ அதுதான் சேஃப்டியும் கூட. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வண்டியை வந்து பெயிண்டிங் எடுப்பாங்க. அப்புறம் அதான் பெயிண்டிங்க்கு முன்னாடி நம்ம வண்டி எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். நம்ம வண்டிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு தோஸ்து நிற்கிது, எஃப்சி பண்ணி பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி. ரைட் சைடில் ஒரு பிக்கப்பு கேரியர் ஃபிட் பண்ண வந்திருக்கு. இன்ட்ரா V30 டாடா ஏஎஸ்ஐ இந்த பிக்கப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாடி கட்டுறதுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா சேம் அவங்களோட தான். இதெல்லாம் வந்து கண்டெய்னர் பாடி கட்டுறது, கூண்டு வண்டி பாடி கட்டுற இடம் இந்த செட்டு. முன்னாடி அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு. ஸோ இங்கேயும் பெயிண்டிங் பண்ணுவாங்க, அங்கேயும் பெயிண்டிங் பண்ணுவாங்க. இந்த டோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் டோஸ்ட்டு எஃப்சிக்கு வந்திருக்கு. இப்போ டாடா ஏஸ் ஒன்று பெயிண்டிங்காக நிற்கிது. புது வண்டி பாடி கட்டி பெயிண்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த இன்ட்ராவும் அந்த தோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பாடி கட்டி முடிஞ்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வண்டி தான் வெல்டிங் எடுத்துருக்குறாங்க. ஸோ இதான் சொன்னேன், அந்த கேப்பை மறைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பட்டா கொடுத்து கவர் பண்ண சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த சென்ட்ரிங் பூட்டு அப்புறம் இந்த சவுக்கு பூட்டெல்லாம் லோடு ஏற்றும் போது பூட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க விடுற ஸ்பீடுக்கு அந்த கேப்புக்குள்ளே பூந்து உள்ளே அந்த பாடியில் போய் அடிச்சிடுது. ஸோ பாடி டென்ட் ஆகிடுது. ஒரு சின்ன டென்ட் 2-3 ஆயிடுச்சு. நான் ஷீட்டு போடலாம் பார்த்தேன். பட் ஷீட்டு போட்டால் ரேட்டு ஜாஸ்தியாகும், வண்டி வெயிட் ஓவர் ஜாஸ்தியாகும். ஸோ ஷீட்டு வேண்டாம், எக்ஸ்ட்ரா பட்டா கொடுக்குறான்னு பட்டா கொடுக்குறோம். ஸோ பட்டா வெல்டிங் ஒர்க் போயிட்டுருக்குது. பேட்ரி லைனை ஈசிஎம் போர்டெல்லாம் கழட்டி விட்டு தான் வேலை செய்கிறோம். அதான் சேஃப்டியும் கூட. ஏன்னா எல்லாம் சென்சார் டைப் வண்டி, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைன்னா நமக்கு செலவு பெருசாக வச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டியில் வெல்டிங் ஒர்க் பண்ணுங்கள். பேட்ரி லைன் கழட்டி விட்ருங்க, ஈசிஎம் போர்டு லைன் கழட்டி விட்டு வெல்டிங் அடிக்கும் போது வண்டியிலேருந்து எர்த் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு இந்த சைடு பம்பர் செய்யும் பார்த்திங்கன்னா அந்த பம்பரு நான் வந்து ஒரு மாடல் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு. பட் நம்ம வெல்ட் அடிக்கிற அண்ணன் என்ன சொன்னால் போனால் அது வேணாம் தம்பி, நான் ஒரு மாடல் வச்சு கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் அப்படிங்காது. வேறு அந்த இன்ட்ராவுன்னு பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த இன்ட்ராவில் அந்த மாதிரி தான் மாட்டியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. பட் அண்ணன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், நான் அந்த மாடல் உனக்கு நான் வச்சு கொடுக்குறேன், நீ பாரு சூப்பராக இருக்கும், நம்ம வண்டியில் சின்னதாக தானே வைக்க போகிறோம், சூப்பராக இருக்கும், நான் வச்சதுக்கப்புறம் பாருன்னாங்க. ஸோ அண்ணன் வச்சுட்ருக்காரு. ஸோ நமக்கே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு இங்கேருந்து அந்த பழைய சேஃப்டி பம்பரை தான் கட் பண்ணி எடுத்துட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறினாலும் அந்த பம்பரை வந்து கொஞ்சம் ஆடுது, வெல்டிங்கெல்லாம் விட்ட மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக வெல்டிங் விட்டுருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதில் அந்த டிசைனை பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. நான் பாடி கட்டும் போதே மாற்றி கொண்டுன்ற மாதிரி கேட்டிருந்தேன். பட் டைம் இல்லை, அது இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகுன்ற மாதிரி சொன்னதால நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ எஃப்சி பண்ணும்போது பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம அந்த வேலையை எடுத்துருக்கிறோம். ஏன்னா எஃப்சி பண்ணும்போது பண்ணாதான் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இடையில நமக்கு வண்டி வாடகை ஓட்டுறதுக்கு மட்டும் தான் டைம் சரியாக இருக்கும். நம்ம வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. அதனால தான் இப்போது எஃப்சி பண்ணுற டைமில் அந்த ஒர்க்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பக்கம் முடிஞ்சிச்சு, இந்த பக்கம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி அவர் சொன்ன டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே வந்து ஃபுல்லாக வெல்டிங் வச்சு கவர் பண்ணிடுவோம். மேலேருந்து பார்த்திங்கன்னா கோல்டு போட்டு கழட்டி மாட்டிக்கிற மாதிரி, அதாவது இந்த சைடு கிடையாது, அந்த பக்கம் பேட்ரி சைடு பேட்ரி கழட்டி மாட்டுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்கோட கவர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஆங்கிளோட வச்சு சப்போர்ட் பண்ணி அதையும் நல்லா பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா
அந்த டோர் செய்து சொன்ன அந்த வெல்டிங்கு அதுவும் கொஞ்சம் லைட்டாக டோர் வந்து அந்த டோரில் லோடு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டோரு கொஞ்சம் வெயிட்டுக்கு லைட்டாக அந்த ஆங்கிளை விட்டு விரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குமே முன்னெச்சரிக்கையாக வெல்டிங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்காக கொடுத்து பண்ணியாச்சு. ஸோ வெல்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் மிஷின் போட்டு தேய்ச்சிருக்காரு. இது முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங் வேலை பண்ணிவிட்டு பெயிண்டிங் ஒர்க் எடுத்துருவாங்க. இப்போ நம்ம வண்டியோட கேரியரை கழட்டி வேலை செஞ்சுருக்காங்க. கேரியர் இல்லாமல் நம்ம வண்டியை பார்க்குறதுக்கு ஏதோ மொட்டை அடித்த மாதிரி இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு நம்ம வண்டி கேரியர் இல்லாமல். ஸோ கேரியரில் வந்து அந்த புஷ்ஷு மாட்டின அந்த கிளாம்பை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ரப்பர் புஷ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிளாம்ப் செட் பண்ணிவிட்டு ரப்பர் புஷ் போட்டலான்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது பிளாஸ்டிக் புஷ்ஷு இவ்வளோ நாளில் அந்த கேரியர் மேலே ஏறி நம்ம ஹைட்டோடுக்கெல்லாம் பாய் போடுறதுக்கும் கயிறு போடுறதுக்கும் ஏறினால புஷ்ஷு பாருங்க போய் டேமேஜ் ஆகுது. இப்போ டேமேஜ் ஆகிறதுனால என்னென்னா நாளுக்கு நாள் அந்த புஷ் லூஸ் ஆகி கடன் சவுண்டு வர ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் குண்டு குழியமான ரோட்டில் ஓட்டும் போது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரப்பர் புஷ் போடலான்னு கேட்டுருக்கோம். பாருங்கள் அந்த ரப்பர் புஷ் போடுறதுக்கான பைப்பு செட் பண்ணிட்டாங்க. பைப்பு செட் பண்ணிவிட்டு அதில் மேல் டாப் எண்டில் வந்து ஒரு வாசல் மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த வாசலில் வந்து அந்த ரப்பர் புஷ் உட்கார்ற மாதிரி. ஸோ ரப்பர் புஷ் ஆகிடுச்சுன்னா நமக்கு லோடு உட்காந்தாலும் அந்த ரப்பர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கனால நமக்கு அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. பிளாஸ்டிக் புஷ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் புஷ்ஷில் லோடு உட்கார்றதுனால பிளாஸ்டிக் புஷ் கொஞ்சம் வெயிட் தங்காமல் உடஞ்சிருது. ரப்பர் புஷ் அந்த பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த பிளானு இந்த ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெல்டிங் அந்த அண்ணாவோட ஐடியா தான். பரவாயில்ல மனுஷன் சூப்பராக பண்ணித்தராரு. எப்படி பண்ணால் எப்படி பண்ண வேண்டாம், இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும், இப்படி பண்ணால் இந்த பிரச்சனை வரும் எல்லாம் தெளிவாக சொல்லி நல்லா பக்காவாக பண்ணித்தராரு. இந்த கேரியர் ஃபிட்டிங்குமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது அண்ணன் தான். ஸோ அண்ணனோட ஐடியாவுக்கே விட்டாச்சு. ஸோ கேரியர் ஒர்க்கும் முடிஞ்சு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இந்த பட்டி டிங்கரிங் ஒர்க் பார்த்துட்டு பெயிண்டிங் ஒர்க்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு கேரியர் ஃபிட்டிங்ஸ் பார்த்துங்க அது கிளாம்பெல்லாம் போட்டாச்சு. இதுதான் இந்த சொன்ன ரப்பர் புஷ்ஷு. இந்த புஷ்ஷை வச்சு தான் நம்ம கேரியரை ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியோட பட்டி டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.